வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டியூபர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு காலிஃப்ளவரை வச்சு சிம்பிளான எங்கள் செட்டிநாடு சைடு செய்யக்கூடிய ஒரு சூப் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர்ஸை வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணி. அதுக்குள்ளே ஒரு பச்சை கலரில் பூச்சி இருக்கும், அதனால் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பருப்பு, நீங்கள் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், இல்லைன்னா துவரம்பருப்பு பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியே போடுங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம பிரியாணிக்கு வெட்டுவோம் இல்லைங்களா, நீளமாக அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 போடுங்க, இல்லைனா 2 போடுங்க. ரொம்ப காரம்லாம் இதுக்கு தேவை கிடையாது. தாளிப்புக்கு வந்து ஒரு ஸ்டார் அனீஸு, அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு என்ன பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியாக போட்டு இறக்கிறதுக்கு கொத்தமல்லி. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதை வந்து குக்கரில் போட்டுக்கோங்க. அது கூட வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து, இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். எங்கள் ஊரில் காய்கறி இல்லாத டைமில் நாங்கள் வந்து வெறுமனே தக்காளி வச்சு தான் இந்த சூப்பு செய்வோம். தேவைப்படும் போது வந்து காய்கறி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி இது 3ஐயும் போட்டு குக்கரை வந்து நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வந்து விட்டுருங்க. இதே பாசிப்பருப்பாக இருந்தாக்க நீங்கள் வெறுமனே பாத்திரத்துலேயே, ஓப்பன் பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் இதை வேக வச்சுருங்க. இப்போ பருப்பு வேக வச்சதை இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா தாளிக்கிறதுக்கு நெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான தாளிப்புக்கு தேவையான மிளகு, அதுக்கப்புறம் இந்த நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, கொஞ்சமாக பட்டை எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இது எல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா பொரியணும். அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே எண்ணெயில் இறங்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். எங்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால் வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கல. பிறகு நீங்கள் வெட்டி வச்சுருக்கீங்க இல்லைங்களா காலிஃப்ளவர், இந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வணக்குங்க. அந்த நெய்லேயோ எண்ணெயிலையோவோ அந்த நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா ஸ்பைசஸ், அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் வந்து இறங்குற அளவுக்கு நல்லா வணக்குங்க. இதில் வந்து நீங்கள் காலிஃப்ளவருக்கு பதிலாக வந்து எங்கள் ஊரில் பீட்ரூட் சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் முத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட சேர்த்துப்பாங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவரும் அதில் நல்லாயிருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை, இது எல்லாமே எடுத்துக்கலாம். பிறகு இந்த காய்கறி வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மிளகா நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு லேசான சாப்பாடாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ இது கொடுப்பாங்க. உங்களோட காரத்தை பொறுத்து மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். அந்த மிளகாயோட காரத்தை பொறுத்து 1 கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பிறகு ஃபைனலாக தேவையான தண்ணி சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்ட பிறகு ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், இதுக்கு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி வந்து மேலே தூவிட்டு பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. காய்கறி வந்து நீங்கள் ஓவர் குக் பண்ணாதீங்க. இப்போ காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அந்த மாதிரி கூட சைட் டிஷ் வச்சுக்கலாம் நீங்கள். இல்லை ஈவினிங் டைமில் சும்மாவே நீங்கள் இதை சூப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.